ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என் ஹஸ்பண்ட் பர்த்டே தான் இந்த vlog ஃபுல்லாக. என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு அவங்க ஒய்ஃப் வந்திருந்தாங்க. நாங்கள் நேராக இப்போது ட்ரெஷரி தான் போயிட்டுருக்கோம். மண்டே மார்க்கெட்டில் இருக்கிற ட்ரெஷரிக்கு சின்ன விஷயமா, அம்மாவுக்காக சின்ன விஷயமா அங்கே போயிட்டுருக்கோம். ஸோ ஸ்ட்ரைட்டாக நேராக தலக்குளம் போயிட்டு தான் மண்டே மார்க்கெட் போகணும். இப்போ நேராக தலக்குளம் தான் போயிட்டுருக்கோம். இவங்க ஃபஸ்ட் டைமு தலக்குளம் வர்றது. மண்டே மார்க்கெட் ரீச் ஆகிட்டோம். அம்மாவுக்கு ஒரு லெட்ரு வந்திருக்கு, அதை வாங்க தான் போயிட்டுருக்கோம் தலக்குளத்துக்கு. லெட்டர் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. இனி ஸ்ட்ரைட்டாக மண்டே மார்க்கெட் போக வேண்டியது தான். ஆனால் அவங்க இது ஃபஸ்ட் டைமு இங்கே வர்றது. ஸோ அதனால் வீடு பார்த்துட்டு அப்படியே வேலுத்தம்பி தலவாயும் போயிட்டு அப்படியே போயிடலாம் அப்படின்னு இப்போ போயிட்டுருக்கோம். இதுக்கு முன்னால் ஒரு vlog போட்டிருந்தேன். அதில் என்னோடய ஊரை பற்றி நான் சொல்லியிருந்தேன். இது ரைட் சைடில் தெரியுறது தான் எங்கள் வீடு. அந்த vlogோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இனி ஸ்ட்ரைட்டாக வேலுத்தம்பி தலவாய் தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டிலேருந்து ரொம்பவே கிட்ட தான் தலவாய் வீடு. இனி வரும்போது கீ வாங்கி உள்ளே போகணும், வீட்டுக்குள்ளே போகணும். இது ஜஸ்ட் நாங்கள் வெளியில் தான் பார்த்துட்டு வர போகிறோம். வீட்டுக்குள்ளாடி நான் நிறைய வாட்டி போயிருக்கேன். இதுக்கு முன்னால் கீ வாங்கி தான் போகணும். ஸோ காலையிலே வந்திருந்தோன்னா கீ வாங்கிட்டு போயிருக்கலாம். நாங்கள் கிளம்புனதே மத்தியானத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ வெளியில் மட்டும் தான் பார்த்துட்டு வர போகிறோம். இதுதான் அதோட என்ட்ரன்ஸு. முன்னாடிலாம் இங்கே நிறைய இல்லை, வீடே இல்லை. இப்போ ஃபுல்லாக வீடு ஆயிடுச்சு. தலவாய் வீட்டு ஃப்ரண்டில் வீடு, சைடில் வீடு, எல்லா இடத்துலையும் வீடு ஆயிடுச்சு. இப்போ அவங்க இங்கே ஃபஸ்ட் டைம் வர்றது. புக்கிலெலாம் படிச்சிருக்காங்க அப்படின்னு வரும்பவே சொல்லிகிட்டே வந்தாங்க. இதுவும் ஒரு சின்ன என்ட்ரன்ஸு. இங்கே லெஃப்ட் சைடில் அவங்களோட ஸ்டாச்சு இருக்குது, வேலுத்தம்பி தலவாயோட ஸ்டாச்சு. அப்புறம் ஃப்ரண்ட் கேட் வழியாக வீட்டுக்குள்ளாடி போகிறது மாதிரி இருக்கும். போன வீடியோவிலே நான் காட்டியிருப்பேன் வேலுத்தம்பி தலவாய் வீடு ஃபுல்லாக. உள்ளாடி நான் போகலை அன்னைக்கு வந்தப்போ. இனி அதோட கீழே ஒரு வே இருக்குது, அந்த வேயில் நாங்கள் போயிட்டுருக்கோம். முன்னாடிலாம் இந்த வேலை பிரதோஷம் வர டைமில் மட்டும்தான் நாங்கள் இங்கே இந்த வழியாக வருவோம். அங்கே ஒரு கோயில், சிவன் கோயில் இருக்குது. ஸோ அங்கே விசேஷம் இருக்கிற நாள் மட்டும்தான் நாங்கள் இந்த வழியாக வருவோம். இல்லைன்னா இந்த வழியாக வந்ததே இல்லை. நான் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு, 10-15 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போது இந்த வழியாக வந்தப்போ, இப்போது முன்னாடியெல்லாம் வீடு அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ஃபுல்லும் இந்த மாதிரி தோட்டம் இது மாதிரி தான் இருக்கும். இப்போது இங்கே வரும்போது ஃபுல்லாகவே வீடு ஆயிடுச்சு. கொஞ்சம் தூரத்துக்கு வந்த அப்புறம் பார்த்தோம், எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. எல்லா இடத்துலையும் வீடு ஆயிடுச்சு. முன்னாடிலாம் இந்த இடம் லெஃப்ட் சைடெல்லாம் ப்ளெயினாக இருந்துச்சு, ரைட் சைடு ஃபுல்லாகவே தோட்டம். இப்போ இங்கே பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்து. இதுக்கு மேலே போனோன்னா வண்டி வளைக்க முடியுமான்னு தெரியல. ஸோ இங்கேயே வளைச்சிட்டோம். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனால் கோயில் வந்துடும், சிவன் கோயில். முன்னாடி நான் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ எப்போவுமே அந்த கோயிலுக்கு போவோம். எல்லா பிரதோஷ நாளுக்கும் நாங்கள் அந்த கோயிலுக்கு போயிருக்கோம். இனி கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு இறங்கினோம். ரிஷிக்கு வீட்டில் கெஸ்ட்டு வந்தால் நாங்கள் தேவையில்லை, கெஸ்ட்டு மட்டும் போதும். நான் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. நான் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் லாஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன், கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது பெருமாள் கோயில். இந்த கோயிலோட பேக் சைடில் தான் பஞ்சாயத்து ஆஃபீஸ், போஸ்ட் ஆஃபீஸ், அப்புறம் ரேஷன் கடையெல்லாம் இருக்குது. ஸோ ரேஷன் கடை போய் ஒரு ரேஷனும் வாங்கிட்டு கிளம்ப வேண்டியது தான். இது எங்கள் ஊரில் ஒரு பெரிய குளம், ஆலயங்குளம், நல்ல ஆழம் உள்ள குளம்.
ஸோ நாங்கள் இப்போது வந்த வழியாக வரல, வேறு வழியாக தான் போக போகிறோம். மண்டே மார்க்கெட்டுக்கு பட்டிர விலை அந்த வழியாக தான் போக போகிறோம். ஸோ மண்டே மார்க்கெட்டும் வந்தாச்சு. இப்போ ட்ரெஷரியில் இறங்கி ட்ரெஷரியில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். இனி எங்கே போகிறோம் நாங்கள் பிளான் பண்ணவே இல்லை. வண்டியில் இருந்தால் பிளான் பண்ணோம் எங்கே போகலாம் அப்படின்னு. இது முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு போகலான் தான் இருந்தோம். ஸோ இது முடிச்சுட்டு நாங்கள் போயிருந்து பிளான் பண்ணோம் வண்டியிலேருந்து எங்கே போகலாம் அப்படின்னு. அப்புறம் தான் நாங்கள் போனது கன்னியாகுமரிக்கு. ஸோ நான் ட்ரெஷரியில் இப்போ இறங்க போகிறேன். ட்ரெஷரி வேலை முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் நாகர்கோவில் போகிறோம். கிளம்பியாச்சு. ஸோ நாகர்கோவில் போய் கன்னியாகுமரிக்கு போனோம். மதியம் இதுவரை சாப்பிடல, மணி இப்போவே 3 ஆயிடுச்சு. ஸோ சாப்பிட்டு போகலான்னு ஆரியபவன் தான் வந்திருந்தோம், வடசேரியில் இருக்கிற ஆரியபவன். ஸோ சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இன்னும் ஸ்ட்ரைட்டாக கன்னியாகுமரி தான் போக போகிறோம். கன்னியாகுமரி போகிற வழியிலேயே நாங்கள் வந்து கேக் வாங்கிட்டு போகலாம், கன்னியாகுமரியில் வச்சு பீச்சில் வச்சு நம்ம கட் பண்ணலாம் அப்படின்னு கேக் வாங்க போகிற வழியிலே ஒரு ஷாப்பில் இறங்கினோம். ஹஸ்பண்டுக்கு கேக் வாங்குறது வெட்டுறது இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. வாங்குறேன் அப்படின்னு சொன்னாலே திட்டுவாங்க, எதுக்கு இந்த வயசில் கேக் வெட்டணும் அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. ஸோ அவங்களுக்கு வாங்குறது தெரியாது. நான் வந்து ஐஸ்கிரீம் வாங்குறேன் அப்படின்னு போய் தான் நானும் சேச்சியும் போய் தான் வாங்கிட்டு வந்தோம். அங்கே போனால் ஐஸ்கிரீம் இல்லை, குல்ஃபி தான் இருந்துச்சு. ஸோ அதை வாங்கிட்டு வந்தோம். ரிஷிக்கு குல்ஃபி ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லாேருக்கும் ஒரு குல்ஃபி வாங்கிட்டு கிளம்பிட்டோம். இனி ஸ்ட்ரைட் கன்னியாகுமரி பீச் தான் போக போகிறோம். இனி எங்கேயும் இறங்கக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக கன்னியாகுமரி பீச் தான் போகணுன்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் ரிஷிக்கு பேம்பஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஒரு குளத்துக்கிட்ட இறங்கினோம். சூப்பராக இருந்துச்சு அந்த வியூவே. ஃபுல்லு தாமரை. தாமரை இங்கே இல்லை, கொஞ்சம் எண்டில் எல்லாம் தாமரை இருந்துச்சு. ஈவினிங் கன்னியாகுமரி வந்தது சன்செட் பார்க்க தான். இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக கோயில்கிட்ட அங்கே போய் நிற்க போகிறதில்ல. ஸோ வேறு வழியாக போய் தான் சன்செட் பார்க்க போகிறோம். இங்கே கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும், அதனால் அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு ஸ்ட்ரைட்டாக அங்கே கிளம்பிட்டோம். இங்கேருந்து லெஃப்ட் எடுத்தால் நம்ம கோயில் போகிற ரோடு, ரைட் எடுத்தால் இன்னொரு பிளேஸ், இன்னொரு வியூ இருக்குது பீச்சுக்கிட்டேருந்து பார்க்குறது மாதிரி. முன்னாடி அங்கெல்லாம் வந்து பெருசாக இதெல்லாம் இல்லை. இப்போ கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க, நம்ம பார்க்குறது மாதிரியும் கீழெல்லாம் இறங்க விடுறாங்க. அங்கே விட இங்கே வந்து ரஷ்ஷு கம்மியாக இருக்கும். முன்னாடி இந்த வெயிலில் வந்து ஃபுல்லாகவே ஃப்ரீயாக இருந்துச்சு, யாரும் அதிகம் இங்கே வரதும் இல்லை. அங்கே தான் எல்லாருமே போவாங்க அந்த சைடு. இந்த சைடு யாருமே வரதில்லை. இப்போ நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் இந்த மாதிரி வேன்லாம் போக தொடங்கிருச்சு. ஸோ என்ட்ரி ஃபீயும் போட்டாங்க. எங்கள் காருக்கு 50 ருபீஸ் வாங்கினாங்க. ஸோ இப்போ கொடுத்துட்டு கிளம்பிட்டோம். ரிஷிக்கு மொட்டை அடிச்சுட்டு அப்படியே நாங்கள் கன்னியாகுமரி வந்தப்போ இந்த இடத்துல வீடியோ எடுத்தலாம் தெரில. அப்போ ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. இப்போ யாருமே இல்லை. இப்போ வந்து நிறைய கடை வந்துருச்சு. அப்புறம் ஹார்ஸ் எல்லாம் இருக்குது இங்கே. ஹார்ஸ் ரைடும் போனாங்க ரிஷியும் என் ஹஸ்பண்டும். அந்த வீடியோலாம் போடுறேன்.
சன்செட் பார்க்கலாம் தான் வந்தோம். ஆனால் இன்றைக்கும் நேற்றுக்கும் சன்செட் பார்க்க முடியல அப்படின்னாங்க. இன்றைக்கி நாங்கள் வந்தும் சன்செட் கிளியராக பார்க்க முடியல, தெரியல. ரிஷிக்கு பீச்னால் ரொம்ப பிடிக்கும். ரீசெண்ட் டேஸாக தான் நான் கூட்டிகிட்டு போக ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ நிறைய வாட்டி ஆயிடுச்சு பீச்சுக்கு போய். அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு பீச்சு. அந்த வைபே அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆற்றுகால் தேவியோட பொங்காலைக்கு அன்னைக்கு தான் என் ஹஸ்பண்ட் பிறந்தது. ஸோ அன்னையிலேருந்து என்னைக்கு ஆற்றுகால் பொங்கலை டேட் வருதோ அந்த டேட்டுக்கு தான் நாங்கள் வந்து பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறது. செலிப்ரேஷன்லாம் பெருசாக இல்லை. ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஒரு 3 வருஷம் கேக்கு நான் வெட்டினேன், அவ்வளோதான் செலிப்ரேஷன். வேறு பெருசாக எந்த செலிப்ரேஷனும் இல்லை. அப்புறம் வீட்டில் ஒரு சத்தியை பண்ணுவோம், அவ்வளோதான். ஸோ நான் நேரமாக கேக் வாங்கியிருந்தேன். கேக்கு வாங்கி இப்போ வந்து பீச்சில் வச்சு கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸு அவங்க கேக்கை ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போவும் திட்டிக்கிட்டு தான் இருந்தாங்க எதுக்கு கேக் வாங்கினேன் அப்படின்னு. அவங்க கேக் வெட்டுறது அதெல்லாம் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. முன்னாடிலாம் வெட்டிட்டு இல்லை. என்னோடய மேரேஜ் முடிஞ்ச அன்னையிலேருந்து ஒரு 3 இயர்ஸாக தான் நான் வந்து கேக்கு வந்து என்னோடய ஹஸ்பண்ட் கேக் கட் பண்ணுறது. இப்போவே முகம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு கேக்கெலாம் வாங்கினதுனால. ஏதோ அவங்களுக்கு அது பிடிக்காது, அவ்வளோதான். எனக்கு கேக் வெட்டுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவங்களுக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போது ரிஷிக்கு வந்து நிறைய ஹாப்பி பர்த்டே வீடியோஸ் எல்லாம் நிறைய பார்க்குறான் ரிஷி. அப்போ அதை பார்க்கும்போது அவன் ஆட்டோமேட்டிக்காக கிளாப் பண்ணுறதும் அவனுக்கு அது ரொம்ப ஒரு ஃபீல் ஆகுது. ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொன்னால் ஏதோ பெருசாக இது அப்படின்னு நினச்சி அவன் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிறான். அதே மாதிரி இந்த இப்போ கேக் ஓப்பன் பண்ணதுலேருந்து அவனும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான் பர்த்டே. ஸோ அவனுக்காக அவன் வந்து ஹாப்பியாக கேக் வெட்டினாங்க. நான் எல்லா வருஷமும் ஆற்றுகால் பொங்கலுக்கு அன்றைக்கி பொங்கலை போட அம்மா கூட போயிடுவேன். என்னவோ தெரியல, ஒரு மேரேஜ் ஆகி இந்த 3 வருஷம், இது 3ஆவது வருஷம். இதுவரை என்னால் ஆற்றுகால் பொங்கலுக்கு போக முடியல, பொங்கலை போட முடியல. நான் 3 வருஷம் கேக் வெட்டிட்டு தான் இருக்கேன். அவங்க வீட்டில் வந்து பொங்கல்னால அவங்க வந்து பெருசாக பொங்கலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. கேக் வெட்டுறதுல தான் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதும் இல்லை. ஸோ அவங்களும் அது பெருசாக எடுக்கிறதில்ல. அவங்களும் அதனால் அவங்களுக்கும் அது பெரிய ஒரு வருத்தம் இல்லை கேக் வெட்டலை அப்படின்னு. எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அவங்க பர்த்டே கேக் வெட்டணும் அப்படின்னு நான் கம்பல் பண்ணி தான் கேக் வெட்டவே சம்மதிச்சாங்க. அப்புறம் அவங்க ஃப்ரெண்டும் ஹெல்ப் பண்ணாங்க. நான் கூட உண்டு, ஸோ கேக் எந்தாயிலும் இருக்கேன் அப்படின்னு அவங்களும் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அவங்களும் கம்பல் பண்ணி அப்படி கேக்கு கட் பண்ணோம் கன்னியாகுமரி பீச்சில் வச்சு. ரிஷிக்கு இப்போவே தெரிஞ்சிருச்சு கேக்கு தான் கட் பண்ண போகிறாங்க, எல்லோரும் கிளாப் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ அவன் இப்போவே ஹாப்பி ஆகிட்டான் கேக் வெட்டுறதுக்கு முன்னாடியே. ഋഷിക്ക് ഭയങ്കര ഹാപ്പി ആയിരുന്നു. അപ്പോൾ ഒരു വീഡിയോ കണ്ടപ്പോൾ ഭയങ്കര പേര് പായന് ഇപ്പോഴേ ഇതുപോലെ എടുത്താൽ മതി. அவங்களுக்கும் சின்னதாக ஒரு வருத்தம் இருந்துச்சு, நான் பொங்கலை போட போகலை அப்படின்னு. நானும் 3 வருஷமும் பொங்கலை போடுறதில்ல. அவங்களுக்கும் சின்ன ஒரு வருத்தம் அதில் பொங்கலை போடலை அப்படின்னு. எனக்கு சிச்சுவேஷனால் போட முடியல. ரிஷி வச்சுட்டு போடுறதும் கஷ்டம்.
அதனால் நான் போடல. வீட்டில் போடலான்னு பிளான் பண்ணேன், அப்புறம் அதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ பர்த்டே நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணோம். இனி நெக்ஸ்ட் இயராச்சும் போகணும் அப்படின்னு, பொங்கலை போட போகணும் அப்படின்னு ஒரு எய்மில் இருக்கேன். ஸோ கேக்கெலாம் வெட்டிட்டு கேக்கெலாம் பேக் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் பீச்சுக்கு போகிறோம். பீச்சுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு 3 பேரும் போனோம். என் ஹஸ்பண்ட் வரல, அவங்க வண்டியில் இருந்து தூங்கிட்டாங்க. ஸோ மறுபடியும் 1 செகண்ட் நாங்கள் பீச்சுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ ரிஷியை ஹார்ஸ் மேலே ஏற்றணும் அப்படின்னு மறுபடியும் போயிட்டுருக்கோம். இங்கே வந்து கொஞ்சம் தூரம் போகிறதுக்கு ஒரு 100 150 வாங்கினாங்க. ரிஷி வந்து சுத்தமாக பயமே இல்லை, அவன் ஹாப்பியாக இருந்தான் ஹாஸ்டலில் போகிறதுக்கு. கன்னியாகுமரியிலேருந்து கிளம்பிட்டோம். ஸோ அங்கேருந்து வர வழியில் டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு இங்கேருந்து தான் நான் கேக் வாங்கியிருந்தேன். ஸோ கிளம்பிட்டோம். இப்போது வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். வர வழியில் நிறைய லைட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி காலையில் ஸ்பெஷல் பூரியும் கிழங்கும் தான். இது காலையில் எழுவி நான் பண்ணிட்டேன். ஸோ மத்தியானம் சின்னதாக சத்யா பண்ணலாம். பெரிய லெவலில் சத்யாலாம் இல்லை, சின்ன சத்யா பண்ணலாம் அப்படின்னு அம்மாலாம் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிகிட்ருக்காங்க. சேச்சி தான் எல்லாமே இன்றைக்கி சத்யா ஃபுல்லாக வச்சது, அவங்க ப்ரிப்ரேஷன் தான். நான் வந்து சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ணி கொடுத்துட்ருந்தேன். எனக்கு இன்றைக்கி மத்தியானம் ரெஸ்ட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி சத்யாவில் இவ்வளோ தான் ஸ்பெஷல். மாங்காய் அச்சாறு, 2 கிச்சடி,
ദെൻ തോരൻ, അവിയൽ, ചോറ്, പപ്പടം, പരിപ്പ്, പിന്നെ സാമ്പാറുണ്ട്. பாயசம் வைக்கல. ஸோ பாயசம் யாரும் இங்கே பெருசாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ பாயசம் வைக்கல. இதுதான் இன்றைக்கி சத்யா ஸ்பெஷல். நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு தான் பர்த்டே பாயும் அவங்க ஃப்ரெண்டும் சாப்பிட்டது. லாஸ்ட்டு தான் அவங்க சாப்பிட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் விளம்பி கொடுத்துட்டேன். வீடியோவோட எண்டில் நான் எல்லா ஃபோட்டோஸும் ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.